ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெர்னி வித் ரியா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புது வீட்டுக்கு வெளியில் நமக்குன்னு ப்ரைவேட் டெரஸ் இருக்குங்க. அந்த ப்ரைவேட் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, வீட்டுக்கு வெளியில் இருக்க ஸ்பேஸ் மட்டும் சிட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அந்த சிட் அவுட்டுக்கு வெயில் வராமல் இருக்கிறதுக்காக ரூஃபிங்க்கு வந்து ஷீட் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த டைப் ஆஃப் ஷீட் போட்டிருக்கோம், ஏன் இந்த ஷீட்டை சூஸ் பண்ணோம், அண்ட் இந்த ஷீட் போடுறதுக்கு ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ் இருக்குது. பொதுவாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீட், அப்புறம் யூபிவிசி, ஸ்டோன் கோட்டட் ஷீட், பஃப் ஷீட். இந்த ஷீட்ஸ் தான் பொதுவாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய ஷீட்ஸ் இருக்குது, பட் பொதுவாக இதுதான் வந்து அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல் ஷீட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மெட்டல் ஷீட் வந்து ரொம்ப நாள் சேர்ந்து அதில் ரஸ்ட், அந்த துரு பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்குது. அண்டு மழை பெய்கிறப்போ மெட்டல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மெட்டல் ஷீட் வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் மெட்டல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃப் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மெட்டல் லேயர் இருக்கும், கீழே ஒரு மெட்டல் லேயர். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பஃப் இருக்கும். ஸோ அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் ஆகாது. தண்ணி, இந்த மழை பெய்கிறப்ப வர்ற அந்த தண்ணி சத்தமும் அதிகமாக வராது. ஸோ அது நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் அந்த ப்ரைஸ் வைஸுமே ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நாங்கள் பஃப்புமே ட்ரை பண்ணலை. அண்ட் வெளியில் தானே போடுறோம், ஸோ அந்தளவுக்கு காஸ்ட்லியாக வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி அண்டு ஸ்டோன் கோட்டட், இது ரெண்டும் தான் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இது ரெண்டுமே வந்து மழை தண்ணி சத்தம் கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். எல்லோரும் சொல்லுவாங்க கேட்காதுன்னு, கேட்கும். ஆனால் மெட்டல் ஷீட்டில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கேட்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, ஸ்டோன் கோட்டட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம ஓடுலாம் போடுவோம் இல்லையா வீட்டுக்கு வெளியில், ஸோ அந்த ஓடு எப்படி ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதோடைய லேயர். அதுக்குமே வாரண்ட்டி 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூபிவிசிக்கும் 20 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை பெஞ்சால் சத்தம் கேட்கும், பட் மெட்டல் அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் இது ரெண்டுமே ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கோட்டட் கொஞ்சம் யூபிவிசியை விட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. யூபிவிசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, ஸ்டோன் கோட்டட்லேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. யூபிவிசி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரொம்ப கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, மேட் ஃபினிஷில் இருக்க அந்த ஸ்டோன் கோட்டட் வேண்டாம், யூபிவிசி போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி ஷீட் தான் வந்து மேலே ட்ரை பண்ணியிருக்கோம் ரூஃபிங்க்கு. இந்த ஷீட்டே வந்து பட்ஜெட் வைஸ் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட், யூபிவிசி, ஸ்டோன் கோட்டட் அண்ட் பஃப், இந்த மாதிரி தான் அதை ப்ரைஸ் வைஸ் லிஸ்ட் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு யூபிவிசியில் தான் ஷீட் போடலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் அப்படியே போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு 3 கடையை சூஸ் பண்ணி அந்த 3 கடையிலையும் போயிட்டு நாங்கள் கொட்டேஷன் கேட்டோம். ரூஃபிங் போடுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சில பேர் வந்து 280, 250 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அந்த 3 பேருமே சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷீட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு காஸ்ட் ஆகாது, அந்த ஷீட்டுக்கு கீழே போடுற நீங்கள் அந்த மெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அந்த மெட்டலுடைய காஸ்ட் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ 3 பேருமே கிட்டத்தட்ட இதுதான் சொன்னாங்க, எனக்கு ஒரு 250, 280 அப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் ஒரு கண்டிஷன் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, ரூஃபிங் போடுறவங்கக்கிட்ட எங்களுக்கு மேலே என்ன ரூஃபிங் கலர் வருதோ அதே கலர் கீழேயும் வரணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெட்டல் கலரில் இருக்கும், மேலே அழகாக போட்டுருவோம், ஆனால் நம்ம கீழே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா, கீழேயும் எனக்கு கலர் பண்ண மாதிரி இருக்கணும் அந்த ஷீட் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒரு சில பேர் என்ன இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக பண்ணுறோம், ஆனால் அந்த மாதிரி கீழே உங்களுக்கு கோட்டிங் வருது அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் அதிகமாகும், 280, 290 அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒருத்தவர் மட்டும் என்ன சொன்னாருன்னா, மேலே என்ன கலரோ அதே கலர் கீழே கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வேண்டாம், அதே தான் அப்படின்ட்டாரு. அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. பட் அவர் என்ன சொன்னார்னா, மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஆனால் கீழே உங்களுக்கு அந்த ஷைனிங் வராது, அது ஒரு மேட் ஃபினிஷில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. எங்களுக்கும் அது ஓகே. நாங்கள் வந்து டார்க் க்ரீன் வந்து
சூஸ் பண்ணியிருந்தோம். க்ரீன் கலர் வரும் பாருங்களேன், அந்த யூபிவிஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, நீங்கள் க்ரீன் கலர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓப்பன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதான மாதிரி இருக்கும், டார்க்கான மாதிரி இருக்கும். மேலே சீலிங் உங்களுக்கு டார்க்கான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேறு ஏதாவது கலர் ட்ரை பண்ணுங்கன்னாரு. எங்களுக்கும் அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எல்லோரும் சூஸ் பண்ணுற அதே டெரக்கோட்டா கலரே போயிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும் அண்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, டெரக்கோட்டா கலர்லேயே மேலேயும் கீழேயும் அதே கலர் இருக்க மாதிரி நாங்கள் போயிட்டோம். எங்களுடைய ஷீட் வந்து பார்த்திங்கன்னா, மேலேயும் கீழேயும் ஒரே கலர் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அந்த ஷீட்டோடைய ஒரு பீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேபி இந்த லைட்டில் வந்து உங்களுக்கு கிளாஸியாக தெரியும். பட் ஆனால் இது ஒரு மேட் ஃபினிஷ் தான். இது வந்து அப்படியே இது வந்து மேலே இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து மேலே ஷீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மழையெல்லாம் இங்கே தான் படும். இது வந்து ஷீட்டுக்கு உள்ளே இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். பட் ஆனால் ஓகே எங்களுக்கு. இந்த ஷீட்டுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 mm சொல்லியிருந்தாங்க அவங்க. இந்த ஷீட்டுடைய திக்னஸ் வந்து நாங்கள் போட்டது 3 mm. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 250 per square feet வாங்கியிருந்தாங்க. எங்களுடைய ப்ரைவேட் டெரஸில் நாங்கள் ஷீட் போட்ட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 182 அதுக்குள்ளே தான் இருக்கும். அது நாங்கள் ஓவராலாக ஷீட் போட்ட இடம். ஸோ இதுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 250. அண்டு எங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த ஷீட் போட்ட இடத்துக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டையே கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு 1.5 அடிக்கு சுற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 200 சார்ஜ் பண்ணாங்க. மேலே ரூஃபிங் வந்து 250, சைடில் போட்டது வந்து சுற்றி அந்த பார்டர் மாதிரி சைடில் வரும், அந்த ஷீட் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. அதுக்கு கீழே இன்னும் அந்த ஷீட் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோரணம்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த தோரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 800 சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த தோரணம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலும் உட்டோலும் கிடையாதுங்க. அது ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக். அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. பட் ஆனால் அது போட்ட உடனே வீடியோடைய லுக்கே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு தெரியும் இது லைஃப் அதிகமாக வராது அப்படின்னு தெரியும். அந்த தோரணம் மட்டும், நான் ஷீட் சொல்ல, அந்த தோரணம் மட்டும். ஸோ அது ஏன்னா தொடரப்பே அது ஈஸியாக உடையக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. அது ருபீஸ். ஸோ மேலே போட்ட ரூஃபிங் 250, சைடில் வச்சுருக்க அதுக்கு வந்து 200, அந்த தோரணம் வந்து 800. ஸோ எங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ ஆச்சு எங்களுடைய 182 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 54 ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்கள் வீட்டில் யூபிவிசி ஷீட் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கொயர் ஃபீட்க்கு எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போட்டிருக்க ஷீட்டை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐ ஹோப் புதுசாக ஷீட் போடணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் எவ்வளோ, எந்த ஷீட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.